கொலையில் 17 ஆண்டுகளுக்கு பின்பு சிபிஐ வழக்கு பதிவு செய்து மறுவிசாரணை நடத்துவதால் கொள்ளை போன பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம் மற்றும் சொத்து ஆவணங்கள் தொடர்பான மர்மத்துக்கு விடை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கனிம நிறுவனமான டாமன் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் சரவணன் சென்னை KK நகர் நடேசன் தெருவில் உள்ள பங்களா வீட்டில் வசித்து வந்தார். அவரது மனைவி கஸ்தூரி உள்துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர்களுக்கு உதவியாக அன்பரசி என்ற வேலைக்கார பெண்ணும் இருந்தார். அவர்கள் மூவரும் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 20 படுகொலை செய்யப்பட்டனர். வீட்டுக்குள் தனித்தனி இடங்களில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்த டாமன் நிறுவன இளநிலை உதவியாளர் உன்னிகிருஷ்ணன் அது குறித்து KK நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மற்றும் தங்க வைர நகைகளுக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்பட்டதால் அப்போது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2010ஆம் ஆண்டு வரை மூவர் கொலை வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. யாரும் கைது செய்யப்படவில்லை. எனவே அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. கொலையாளிகள் கைது செய்யப்படாவிட்டால் விசாரணை CBCIDக்கு மாற்றப்படும் என கூறியதை அடுத்து KK நகர் போலீசார் வழக்கில் தீவிரம் காட்டினர். அசோக் நகரைச் சேர்ந்த உதயா என்கிற உதயகுமார், மௌலிவாக்கத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ், அவரது மனைவி சத்யபாமா மற்றும் வேளச்சேரியைச் சேர்ந்த யாசின் ஆகிய 4வரையும் கைது செய்தனர். விரைவு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் 4வருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறப்பட்டது. தண்டனையை எதிர்த்து 4வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களின் தண்டனையை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் வகை குறித்து சில கடுமையான கருத்துகளையும் தெரிவித்தது. நீதிமன்றம் வழக்கை CBIக்கு மாற்றிய பிறகு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் உத்தரவுகளை பிறப்பித்த உச்சநீதிமன்றம் விசாரணை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை குறிப்பிட்டு இறந்த நபர்களுக்கு சொந்தமான லாக்கர்களை புலனாய்வு அதிகாரி எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல் திறந்ததாக கூறியது. உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் வங்கி மேலாளர் லாக்கரை எவ்வாறு திறக்க அனுமதித்தார் என்பதும் தெளிவாக தெரியவில்லை. லாக்கர் சாவி பறிமுதல் செய்தது பற்றி பதிவு செய்யப்படவில்லை எனவும் கூறியது. எனவே இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் விசாரணை 2 பகுதிகளாக இருக்க வேண்டும் என்று கூறியது. ஒன்று, குற்றம் நடந்த விதம், மற்றொன்று லாக்கர்களை திறப்பதில் விசாரணை அதிகாரிகளின் ஈடுபாடு. குற்றம் நடந்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கைரேகைகள் கணக்கிடப்படாமல் இருப்பது, மீட்கப்பட்ட சொத்து நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படாமல் இருப்பது போன்ற சில குறைபாடுகளையும் புலனாய்வாளர்கள் ஆராய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் திருப்பம் ஏற்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மூவர் கொலை தொடர்பாக CBI தற்போது புது FIR பதிவு செய்ததோடு விசாரணையையும் முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக 2008ஆம் ஆண்டு KK நகர் மற்றும் அசோக் நகர் காவல் நிலையத்தில் பணி செய்த உதவி காவல் ஆணையர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் விசாரணைக்கு உள்ளாகின்றனர். டாமன் முன்னாள் அதிகாரி உள்ளிட்ட மூவரின் கொலைகளை தவிர வீட்டில் இருந்த வைரங்கள், விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் தங்கம், வங்கி லாக்கர்களில் உள்ள பொருட்கள் மற்றும் முன்னாள் தலைவரின் பெயரில் இருந்த சொத்துகள் தொடர்பாக எண்ணற்ற கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் கொலையான சரவணன் விலைமதிப்பற்ற கற்கள் சேகரிப்பதில் ஆர்வம் உடையவர். அது குறித்து CBI நடத்தும் மறு விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.